ஒரு ஊரில் ஒரு குயவன் அவன் தாய், மனைவி மற்றும் மகனுடன் வாழ்ந்து வந்தான். குயவனின் மனைவிக்கு அவளது மாமியாரை பிடிக்கவில்லை. வீட்டை விட்டு அனுப்ப துணிந்தாள். வெகு நாட்கள் அவர் கணவனிடம் சொல்லியும் அவர் கண்டுகொள்ளாமல் இருந்தார். மனைவி விடாமல் நச்சரித்தார். ஒரு நாள் அவர் நச்சரிப்பு தாங்க முடியவில்லை. அம்மாவை கொஞ்சம் தள்ளி ஒரு வீட்டில் அமர்த்தினார். மனைவி மாமியாரிடம் குயவன் செய்த தட்டு ஒன்றை கொடுத்து, வேளா வேலைக்கு வந்து சாப்பாடை வாங்கி கொள்ளுங்கள், நான் இதில் உங்களுக்கு முழுமையாக சாப்பாடை கொடுத்து விடுகிறேன் என்று கூறினாள். மாமியாருக்கு அது கொஞ்சம் அவமானமாக தோன்றியது. தன் மகனுக்காக வாயை திறக்காமல் அந்த மாமியார் இருந்து விட்டார்கள். பேரனுக்கு பாட்டி வீட்டை விட்டு போனது அறவே பிடிக்கவில்லை. அவன் அம்மாவுக்கு தெரியாமல் சில சமயம் பாட்டி வீட்டுக்கு சென்று விளையாடுவான். அவன் வளர வளர அவங்க அப்பா செய்கிற அந்த மண்பாண்டம் பார்த்து அதை கவனித்து அவனும் செய்ய ஆரம்பித்தான். சில சமயம் அவங்க அப்பா இல்லாத வேளையில் அந்த இயந்திரத்தை அவனே இயக்கி பார்க்க ஆரம்பித்தான். ஒரு நாள் மகனுக்கு அப்பாவை போலவே மண்பாண்டம் செய்ய வந்தது. மிக சிறு வயதிலேயே அவன் அப்பாவின் தொழிலை கற்றுக்கொண்டான். அவன் முதலில் தன் அம்மாவுக்கு அருமையான தட்டு ஒன்றை செய்தான். அதை அவன் அம்மாவிடம் கொடுத்தபோது அவள் மிகவும் சந்தோஷப்பட்டு அவன் திறமையை பாராட்டினாள். தனக்கு அவன் முதலில் பொருள் செய்து கொடுத்ததை எண்ணி அளவில்லாத ஒரு மகிழ்ச்சி அடைந்தாள். தனது சிறிய மகனை இவ்வாறு கேட்டாள். மகனே, நீ செய்ய தட்டு மிக அருமை, எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. எத்தனையோ பாண்டங்கள் இருக்கும்போது ஏன் எனக்கு ஒரு தட்டை செய்து தர வேண்டும் என்று உனக்கு தோன்றியது என்றாள். மகன் குழந்தைத்தனமாக சொன்னான், அம்மா, ஒரு நாள் நான் அப்பாவை போல கல்யாணம் செய்து கொள்வேன். அப்பொழுது நீ பாட்டியை போல பக்கத்து வீட்டுக்கு போய் விடுவாய் அல்லவா? அப்போது உனக்கு என் மனைவி தினமும் சாப்பாடு கொடுக்க ஒரு தட்டு வேண்டும் அல்லவா? அதுதான் உனக்கு நான் இப்போது செய்து கொடுத்தேன் என்றான். குயவனின் மனைவிக்கு தான் செய்த காரியத்தின் தீவிரம் புரிந்தது. மிகவும் வருந்தினாள். மாமியாரை தன் வீட்டுடன் வரவழைத்து மிகவும் அன்புடன் கவனித்து கொண்டாள். ஆம், இந்த உலகத்திலே நாம் எதை செய்தாலும் அதை நாம் அறுத்தே ஆக வேண்டும் என்பது பொதுவான ஒரு கருத்து. அதே போலதான் வேதம், கர்த்தருடைய வேதம் நமக்கு கூறுகிறது. கலாத்தியர் 6:7, மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். ஆம், நாம் நல்லதை செய்வோம், நாம் நல்லதை அறுப்போம். நாம் மற்றவர்களுக்கு செய்யும் தீமைகளுக்கு நாம் ஒரு நாள் தீமை அனுபவிக்க வேண்டிய சூழல் வரும். ஆகவே இன்றிலிருந்து நல்ல காரியங்களையே செய்ய பழகுவோம். நம் வாழ்க்கை நல்லதாக அமையும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.